Bharat Institute of Higher Education and Research. சென்னையில் உயர்ந்த மேட்டுக்குடியினர் குடியிருக்கக்கூடிய ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா போர்ட் கிளப். அங்கே 100 கோடி ரூபாய் கம்மி வீடே கிடையாது. கலாநிதி மாறன், இந்தியா சிமெண்ட் சீனிவாசன், ஐசிசி கிரிக்கெட் தலைவர், இப்படி பிரம்மாண்டங்கள் பூராமே அடையாறு போர்ட் கிளப் தான். சினிமாவில் ஒரு சீன், ஆட்டோவில் ஏறி பாய்ஸ் கார்டனுக்கு விடுங்குவான். சென்சார் அதை கட் பண்ணிட்டான். பாய்ஸ் கார்டனுக்கு ஆட்டோவில் ஏறி போ அப்படின்னு சொன்னால் பாய்ஸ் கார்டனுக்கு சராசரி நபர்கள் போக முடியாது. பாய்ஸ் கார்டன் எப்படியாவது குடியேறணும்னு ஓபிஎஸ் முயற்சி பண்ணார். ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு 50 கோடி ரூபா 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஓபிஎஸ் முயற்சி செய்த பிறகு ஓபிஎஸ்க்கு வீடு கொடுக்க அனைவரும் மறுத்து விட்டார். போயஸ் தோட்டத்தின் மேலே விமானம் பறப்பதற்கே தடை செய்யப்பட்டது. சசிகலா ஜெயலலிதா கூட குடியிருந்த காலத்திலேயே எதிர் வீடு ஒரு ஆந்திராக்காரருடைய வீடு, அது அந்த அம்மா 6 கிரவுண்ட், அதை அந்த காலத்திலேயே விலைக்கு வாங்கிருச்சு. ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த வீடு நம்ம கண்டிப்பா கிடைக்காது. இப்படி ஒருவேளை பிரச்சனை வந்தால் நம்ம இந்த ஏரியாவிலேயே குடியேறணும். இதற்காக ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே வாங்கப்பட்ட வீடு அது. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். போயஸ் கார்டன் அப்படின்னாலே ரஜினிகாந்த் இருப்பார், ஜெயலலிதா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடம்னாலே ஒரு எலைட்டாக தான் பார்க்கப்படுமே. ஆனால் அதை தாண்டி போயஸ் கார்டனில் நிறைய பிரச்சனைகள், வதந்திகள், சண்டைகள், ரஜினிகாந்த் எல்லாம் தெருவுக்கு போராட்டம் பண்ண விஷயம்லாம் நடந்தது. தனுஷ் அவர்கள் வீடு வாங்கியது இப்போது பேசு பொருளாக இருக்கு. அப்படி அந்த போயஸ் கார்டன்ல தான் வீடு வாங்கி ஆகணும் அப்படின்ற இந்த ஒரு எண்ணம் ஏன், எதனால இந்த போயஸ் கார்டன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா, நிறைய அரசியல் நிகழ்வுகள் கொண்டதா மாறுச்சு? இல்லை, போயஸ் கார்டன் என்பது ஒரு காலத்தில் அது ஒரு ஏரி. இந்த போயஸ் கார்டனில் 72 தான் ஜெயலலிதாவுடைய அம்மா சந்தியா அந்த இடத்த வாங்கி கட்டுறாங்க. இது அதே போல் சிவந்தி ஆதித்தனுக்கும், தினத்தந்தி சிவந்தி ஆதித்தனுக்கும் அந்த பகுதியில் அவருக்கு ஒரு பிரம்மாண்ட பங்களா இருக்குது. ஹிந்து கஸ்தூரி ரங்கனுக்கும் அந்த ஏரியாவில் பிரம்மாண்ட வீடு இருக்குது. முதல் சென்னையில் உயர்ந்த மேட்டுக்குடியினர் குடியிருக்கக்கூடிய ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா போர்ட் கிளப். அங்கே 100 கோடி ரூபாய் கம்மி வீடே கிடையாது. கலாநிதி மாறன், அதே போல் இந்தியா சிமெண்ட் சீனிவாசன், ஐசிசி கிரிக்கெட் தலைவர், இப்படி பிரம்மாண்டங்கள் பூராமே அடையாறு போர்ட் கிளப் தான். போர்ட் கிளப் என்பது ஒரு சென்னையினுடைய பிரம்மாண்டங்கள். அதற்கு அடுத்தபடியாக போயஸ் கார்டன். போயஸ் கார்டன் ஜெயலலிதா அங்கே குடியேறிய பிறகு, ஜெயலலிதா அம்மா சந்தியா குடியேறிய பிறகும், அதை தாண்டி 84 ஜெயலலிதா அதிமுக அரசியலுக்கு வர்றாங்க. 84க்கு பிறகு போயஸ் கார்டன் என்ற, நீங்கள் ஒரு சினிமாவில் ஒரு சீன், ஆட்டோவில் ஏறி பாய்ஸ் கார்டனுக்கு விடுங்குவான். சென்சார் அதை கட் பண்ணிட்டான். பாய்ஸ் கார்டனுக்கு ஆட்டோவில் ஏறி போ அப்படின்னு சொன்னால் பாய்ஸ் கார்டனுக்கு சராசரி நபர்கள் போக முடியாது. சராசரி நபர்கள் அங்கே இருப்பவர்களோடு தொடர்பு வைத்து கொள்ள முடியாதுங்கிறது தான் போயஸ் கார்டனுடைய நிலைமை. ஜெயலலிதா அங்கே முதலமைச்சரானது 91. ஆனால் எம்ஜிஆர் கட்சியில் இணைந்தது 84. அதே போல் ரஜினிகாந்த் 77 தான் 3 முடிச்சு படம் நடிக்கிறார். நடித்து முடித்து நீங்கள் லதாவை திருமணம் பண்ணிய பிறகு போயஸ் கார்டனில் வீடு வாங்கணும், வீடு குடியிருக்கணும் என்பது தான். ஒன்று போர்ட் கிளப்பில், இல்லைன்னா போயஸ் கார்டனில். ஏன்னா பிரபலங்கள் குடியிருக்கக்கூடிய ஏரியாவே போயஸ் கார்டன் தான். இதே காலத்தில் நடிகை குஷ்பு, இப்படி பிரபலமான உச்சபட்ச நடிகைகள் தங்களுடைய செல்வாக்கு போயஸ் கார்டனில் வீடு இருக்குது என்பது தான். போயஸ் கார்டன் எப்படியாவது குடியேறணும்னு நீங்கள் ஓபிஎஸ் முயற்சி பண்ணார். அதிமுகவிலிருந்து வெளியேறிய பிறகு வாடகைக்கு எப்படியாவது பிடிச்சிடணுன்னு ஒரு வீடு வாங்குறதுக்கு
ஒரு 50 கோடி ரூபா 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஓபிஎஸ் முயற்சி செய்த பிறகு அங்கே ஓபிஎஸ்க்கு வீடு கொடுக்க அனைவரும் மறுத்து விட்டார்கள். கூட்டம் வரும், கட்சிக்காரர் வருவான், இப்படி காரு வரும், கொடி கட்டிட்டு வருவான், தோரணம் கட்டிட்டு வருவான். இது கூடாதுன்னு அந்த போயஸ் தோட்டத்து வாசிகள் வீடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் சசிகலா அங்கே குடியிருந்த காலத்திலேயே, அதாவது அம்மா கூட ஜெயலலிதா கூட குடியிருந்த காலத்திலேயே எதிர் வீடு ஒரு ஆந்திராக்காரருடைய வீடு, அது அந்த அம்மா 6 கிரவுண்டு அதை அந்த காலத்துலேயே விலைக்கு வாங்கிருச்சு. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த வீடு நம்ம கண்டிப்பாக கிடைக்காது, அப்படி ஒருவேளை பிரச்சனை வந்தால் நம்ம இந்த ஏரியாவிலே குடியேறணும். இதற்காக ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே வாங்கப்பட்ட வீடு அது. ஓ, ஜெயலலிதா மறைந்த பிறகுலாம் வாங்கலை, ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுது அந்த வீடு விலைக்கு வருதுன்னு அந்த வீட்டை சசிகலா வாங்கிருச்சு. ஜெயலலிதா அவர்களுக்கு அது தெரியுமா? தெரியும் 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 ஜெயலலிதா இருக்கும்போதே தெரியும். ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் சசியினுடைய எந்த செயலுக்கும் தடை போடுவதில்லை. உண்மையாகவே ஜெயலலிதா வளர்ந்த வீடுங்கிற இந்தி பிரச்சார சபை பக்கத்தில் இருக்கு. அதுதான் சந்தியா இல்லைன்னு அந்த கல்வெட்டுலேயே போர்டு அடிச்சிருக்கு, நானே பல முறை பார்த்துருக்கேன். அப்போது இங்கிருந்து கௌரவத்தினுடைய உச்சபட்ச அடையாளம், அந்தஸ்தினுடைய உச்சபட்ச அடையாளம் எங்கே? போயஸ் கார்டனுக்கு. போயஸ் கார்டனில் போய் சந்தியா குடியேறுறாங்க. அப்போது சந்தியா குடியேறிய பிறகு ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு தான் போயஸ் தோட்டத்து போயஸ் கார்டனுக்கு எல்லா இடத்துலையும் பெரியல் போட்டாங்க, போலீஸ் காவல், முன்னாடி பின்னாடி எங்கேயுமே. போயஸ் தோட்டத்தின் மேலே விமானம் பறப்பதற்கே தடை செய்யப்பட்டது. புலிகளால் அச்சுறுத்தல் இருக்குது, அதனால் கிளைடர் விமானத்தில் வந்து குண்டை போட்டுருவாங்க ஜெயலலிதா வீட்டு மீதுன்னு ஜெயலலிதா தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகவே புலிகள் மீது பழியை போட்டு அந்த அம்மா அப்படி ஒரு உத்தரவு வாங்குச்சு. ஆனால் அந்த பயம் இருந்தது. பயம் இல்லை. புலிகள் என்ன ஜெயலலிதாவே கொல்ல போகிறாங்க? இவர்களுக்கு சினிமா நடிகைகள், முன்னாள் நடிகைகள் எல்லாமே இப்போ அதாவது 91 அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை முழுக்க நகர்வலம் வரும். அப்படி வரும்போது ஜெயலலிதா வீட்டில் மேக்கப் போடுறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே போலீஸ் நிறுத்திடுவான். இதை எந்த மானங்கெட்ட பத்திரிகைகளும் இதை எழுதலை, எந்த மானங்கெட்ட அரசியல் தலைவனும் இதை எதிர்த்து குரல் கொடுக்கல. கொடுத்தா அதெல்லாம் உள்ளே போயிடுவான். நீங்கள் மவுண்ட் ரோட்டில் நானே பல மணி நேரம் நின்று இருக்கேன் 91. ஜெயலலிதாவுக்கு மவுண்ட் ரோட்டுக்கு என்ன சம்மந்தம்? ஜெயலலிதா அப்படியே இப்போ கடைசியில் எங்கே போச்சுன்னா நேரம் ராதாகிருஷ்ணன் ரோடு தான் ஐஜி ஆஃபீஸு, அப்படியே பீச்சில் செக்ரட்டரியேட் போயிடலாம். இந்த அம்மா இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே? மவுண்ட் ரோடுக்கு. மவுண்ட் ரோடு வழியாக வந்து அந்த அம்மா எங்கே போகும்? செக்ரட்டரியேட் போகும். ஏன்? நகர்வலம் வருவது. இந்த நடிகைகளுக்கு எல்லாமே, நடிகைகளுக்கு எல்லாமே மக்கள் சிரமப்படுவதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இவர்களுக்கு அதனுடைய அந்தஸ்து. நீங்கள் ஒரு படம் கூட ஓடி இருக்காது, பார்த்தீங்கன்னா ஒரு 10 பவுன்சர் வச்சுருப்பான். ஒரு ஆளுக்கு 10,000 கொடுத்து 10 பவுன்சர் வச்சுருப்பான். இவன் வரும்போது ஒன்றுமே இருக்காது, தள்ளுன்னு 10 பேர் வருவான் தடித்தடியாக. அப்போ இதெல்லாம் இவளுக்கு போலித்தனமான ஆசை. அதே போல் தான் போயஸ் கார்டனில் வீடு கட்டுவது என்பது ஓபிஎஸ்க்கு நிரந்தரமாக அந்த ஆசை அது நிறைவேறாமல் போச்சு. சிவந்தி ஆதித்தன் வீடு போயஸ் கார்டனில் இருக்குது, கஸ்தூரங்கன் வீடு இருக்குது, இப்படி பல பேருடைய வீடு போயஸ் கார்டனில் இருக்குது. அதனால் ஜெயலலிதாவும் இருந்தால் சசிகலாவும் வீடு வாங்கிட்டாங்க. இதுதான் போயஸ் கார்டன். போயஸ் கார்டனை பொறுத்தவரை ரஜினிகாந்த் வீடு வாங்கிட்டுருக்கார். ரஜினிகாந்த் வீடு வாங்கி நீங்கள் ஜெயலலிதா ஆட்சி இருக்கிற பொழுது ரஜினிகாந்த் முன்னாடியே இருக்கக்கூடிய சோழா பாருக்கு போவார். அவர் ஃபியட் கார் வச்சுருந்தார். அவரே செல்ஃப் டிரைவிங்கில் எங்கே வருவார்? பாரில் இருந்து நீங்கள் நேராக வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தால் போலீஸ் காவல். எங்கே? போயஸ் கார்டன் என்ட்ரன்ஸில். அப்போது காவலர்கள் வந்து இறங்கி வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் விடுவாங்க. இதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? காரை விட்டு நடந்து போயிடுவார். காரை விட்டு பல நாள் இப்படி நடந்து போயிருக்கார். இதுதான் ஜெயலலிதா மீது கோபம். ஆண்டவனே வந்தாலும் இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாதுன்னார்.
அதுதான் ஜெயலலிதாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் பெரிய வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாக பிரச்சனை பண்ணாரு. அப்போது ரஜினிகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் போயஸ் கார்டனில் குடியிருப்பதெல்லாம் பிரச்சனை. முதல் சண்டை இங்கே தான். வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் பாருக்கு போயிட்டு நீங்கள் தடு மாதிரி காரை ஓட்டிகிட்டு வருவார். ஒரு ஃபியட் கார் முதல்ல வான ஃபியட் கார், ஒரு ராசியான ஃபியட் கார். நீங்கள் அந்த காரை கொண்டு போய் சோழா ஹோட்டல் வாசல் நிறுத்தினா பவுன்சர் வந்து காரை எடுத்துகிட்டு போயிடுவான். அதனால ராசியான காரா? அப்போது இந்த காரு பிஎம்டபிள்யூ, பென்ஸு, ஆடி எல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஃபியட் காரில் தான் ரஜினி போவார். அந்த காரில் போனால் ரஜினி போகிறாருன்னு தெரியும். ஆனால் காவலர்கள் போயஸ் கார்டன் என்ட்ரன்ஸில் மெயின் ராதாகிருஷ்ணன் ரோட்டில் பல முறை நிறுத்திட்டு தாமதப்படுத்துவாங்க. இதை பல முறை கண்டித்து தான் அரசியலில் இவர் கருணாநிதி கூட சேர்ந்து குரல் கொடுத்தது, மூப்பனாரோடு சேர்ந்தது, நரசிம்மராவ் போய் பார்த்தது எல்லாமே இதுதான். வெடிகுண்டு கலாச்சாரம் இருக்குது, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா இவருக்கு சட்ட ஒழுங்கு அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவரை சென்சாரை மதிப்பதே இல்லை. நீங்கள் காளா படம், கபாலி படம், நீங்கள் கொலையை வந்து 2 கொலைக்கு மேலே காமிச்சா அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆனால் 10-15 கொலை அதில், அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? சர்டிஃபிகேட். அப்போ சென்சார் இவர் மதிக்கிறதே இல்லை. சென்சார் இவருக்கு பயந்துட்டு பிஜேபி ஆளுவர், இது சங்கி பொண்டாட்டி வகையில் வந்து எல்லாம் சங்கி கூட்டம். அதனால் ரஜினிக்கு என்ன பண்ணுவாங்க? எந்த காளா கபாலி எல்லாம் ரத்தம் கொலை குத்து. நீங்கள் இப்போ கடைசியாக வந்த படம் என்ன படம்? அது ரஜினி இப்போ எடுத்தார் கடைசியாக வந்த படம் மகனை ஜெயிலர்லேயே நிறைய கொலைகள். நீங்கள் 2 படத்துக்கு 2 கொலைகளுக்கு மேலே தான் அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் தான். ஆனால் ரஜினிக்கு சர்டிஃபிகேட். என்ன காரணம்? இவர் பாஜக ஆள். இவரே சட்டத்தை மதிப்பதில்லை. இவர் சட்டத்தை பற்றி பேசுவதற்கு இவருக்கு தகுதி இல்லை. அப்போது போயஸ் கார்டன் குடியிருப்பதில் தான் அரசியல் அங்கே உருவாச்சு, ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கும். இதே இந்த அரசியல் தொடர்பு தான் ரஜினி கொண்டு போய் கருணாநிதி சேர்த்துச்சு. கருணாநிதி சேர்த்தவர் கருணாநிதி ஜெயலலிதாவை எதிர்ப்பதற்கு திமுக தேர்தலில் 96 தேர்தலில் ரஜினி திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தார். இதெல்லாம் இந்த வீட்டில் பார்லேருந்து போகிற கதை தான். போயஸ் கார்டன் என்பது ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு அனைத்து இடங்களிலும் போலீஸ் காவல் பலப்படுத்தப்பட்டது. சாதாரண நாள் போவதற்கு கூட பல விசாரணை, பல செக்கிங்லாம் நடந்தது. அப்போ ரஜினி இதற்கு பிறகு தான் தனுஷ் அவர்கள் இல்லை, அங்கேருந்து கேளம்பாக்கம் போயிட்டார். கேளம்பாக்கம் பண்ணை வீட்டுக்கு போயிட்டார் ரஜினி. அப்புறம் அதுக்கு பிறகு ஐஸ்வர்யா திருமணம். ஐஸ்வர்யா திருமணத்தின் போதே தனுஷுக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா, இதே ரஜினி வீடு போல, மாமனார் வீடை போல ஒரு வீட்டை கட்டணும். அவருக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை தனுஷுக்கு. அது போயஸ் கார்டனில் தான் கட்டணும். போயஸ் கார்டனில் இடம் பார்த்து தேடி கீடி பார்த்து அந்த வீட்டை கட்டு நிலைமை வருகிற பொழுது பொண்டாடி டைவர்ஸ். திருமணம் ஆவதற்கு முன்னே இந்த ஆசை தான். ஆமாம். ரஜினி வீட்டுக்கு இப்போ வர்றாரு, மாப்பிள்ளை ரஜினி வீட்டுக்கு வர்றாரு தனுஷ். அப்படி வருகிற பொழுது மாமனார் வீட்டை போல, மாமியார் வீட்டை போல, மனைவி பிறந்த வீட்டை போல ஒரு வீடு போயஸ் கார்டனில் கட்டணுங்கிறது அவருக்கு பெரிய தீராத ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு பையனுக்கு 20 வயசு ஆகிப்போச்சு. 20 வருடம் கழித்து தான் தனுஷ் அந்த ஆசையை எப்போ நிறைவேற்றாருன்னா, மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு போன பிறகு. மகன்களை 2 மகன்களோட அந்த வீட்டில் வசிக்கணும். இதற்காக தான் போயஸ் கார்டனில் 100 கோடி ரூபாய் செலவில் ஒரு பிரம்மாண்ட வீடு கட்டி குடியேறாரு. ஜெயலலிதா இருந்தால் கண்டிப்பாக இது பல அனுமதிகள், எம்எம்டிஏ, சிஎம்டிஎல்லாம் அனுமதி வாங்கணும். கண்டிப்பாக அந்த அனுமதி கிடைச்சிருக்காது. அங்கே இருப்பது இந்த உளவியல் ரீதியாகவே அங்கே இருப்பது மரியாதைன்னு இவங்க நினச்சிக்கிறாங்களா? அங்கே இருப்பது தான் பெரிய மரியாதை. அதுதான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் குறைந்த 50 கோடி ரூபா, 100 கோடி ரூபா பெருமானம் உள்ள வீடுகள் தான் குடியிருக்க முடியும். சாதாரண நபர்கள் குடியிருக்க முடியாது. எல்லாமே 1/2 ஏக்கரா 1 ஏக்கரா இடம் தாங்க. குறைந்தது
ஒரு குறைந்தது ஒரு 10 கிரவுண்டு, 10 கிரவுண்டு கம்மி வீடே இல்லை. குறைந்தது 5 கிரவுண்டு, கடைசி 5 கிரவுண்டு. 5 கிரவுண்டு இருக்கிறவன் சின்ன வீடு, 10 கிரவுண்டு இருக்கிறவன் பெரிய வீடு. அப்போ போயஸ் கார்டன் என்பது ஒரு கனவு இடமா போச்சு. நிறைய அரசியல் நிகழ்வுகள் வந்து போயஸ் கார்டன்ல தான் நிகழ்த்தப்பட்டது அப்படின்ற ஒரு அரசியல் பின்புலமா அதுக்கு இருக்கலங்க. இல்லை, என்னன்னா 98க்கு பின்னாடி தான் போயஸ் கார்டன் புகழ் வாய்ந்த இடமா மாறுது. எப்படின்னா, மாநிலத்தில் திமுக ஆட்சி, மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வரப்போகுது. அதாவது நரசிம்மராவ் 91 96 வரைக்கும் நரசிம்மராவ் இருந்தார். நரசிம்மராவ் ஆட்சி முடிஞ்ச பிறகு தொங்கு பாராளுமன்றம் ஆகிப்போச்சு. அப்போ மீண்டும் 98 வரைக்கும், 96, 8 வரைக்கும் ஐக்கிய குஜரால், தேவகவுடா, இப்படி பல பேர் இருந்தாங்க. ஆட்சி கவுந்து போச்சு. ஆட்சி கவுந்து ஒரு தேர்தல் வந்துருச்சு. தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி, அதிமுக பிஜேபி கூட்டணியில் பிஜேபி பெரும்பான்மை வந்துருச்சு. அதிமுக ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்கிறது. அப்போது அதிமுக என்ன சொல்லுது? திமுக ஆட்சியை கலைக்கணும், திமுக ஆட்சியை கலைக்கணும், நீங்கள் அதை உறுதி கொடுத்தா தான் நான் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன்னு ஜெயலலிதா சொல்லுது. அப்போது அந்த ஆதரவு கடிதம் வாங்குவதற்கு ஜஸ்வந்த் சிங், ஜார்ஜ் பெர்னாண்டஸ், அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் போயஸ் கார்டனில் வந்து காத்து கிடக்கிறாங்க. கேட்டு திறக்க மாட்டேங்குது, ஜெயலலிதா வீடு திறக்க மாட்டேங்குது. அப்போது டெல்லியிலிருந்து கூப்பிட்டு சொல்லி திமுக ஆட்சியை கலைப்பதுங்கிறது உடனடியாக சாத்தியமில்லை. நம்ம அது இப்போ கூட்டணி ஆட்சி அமைக்கிறது தான் கூட்டணி இல்லை, நீங்கள் திமுக ஆட்சியை கலைக்கிறதா எனக்கு ஒப்புதல் கொடுத்தா தான் நான் உங்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுப்பேன். இந்த ஆதரவு கடிதம் இருந்தால் தான் பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுக்கு ஜனாதிபதிகிட்ட போய் பெரும்பான்மையான 272 எம்பின்னு காமிக்க முடியும். அப்போது இந்த 272 எம்பியில் ஜெயலலிதாவுடைய எம்பிக்களும் அடக்கம். அதனால் போயஸ் கார்டனில் பல மூத்த பிஜேபி தலைவர்கள் வந்து மணிக்கணக்காக காரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. மணிக்கணக்காக நீங்கள் பல பேரை நானே பார்த்துருக்கேன். ப்ரெஸ் மீட் அங்கே போனால், ஆமாம், கார்லேயே சாஞ்சிட்டு ஏசியை போட்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லாம் இது பிஸ்லரி வாட்டர் வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே கார்லேயே 2 மணி நேரம் 3 நேரம்லாம் இருப்பாங்க. அப்போ பெரிய பரபரப்பு தொத்திக்கும் போயஸ் கார்டனில் மத்திய அமைச்சர்கள். இதுதான் போயஸ் கார்டனுக்கான சிறப்பு. ஆனால் அந்த அம்மா ஆதரவு கடிதம் கொடுத்தது, திருப்பி பிஜேபி அரசாங்கத்தை ஆதரவு கடிதத்தை கொடுத்து வாபஸ் வாங்கி ஆட்சியை கவுத்துது. இதெல்லாமே போயஸ் கார்டன்லேருந்து தான். நீங்கள் இந்த அம்மா டெல்லிக்கு போகுது, டெல்லிக்கு போய் வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு டெல்லிக்கு போகுது. அவங்க கவிழ்த்துட்டு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்து சோனியா காந்தி பிரதமராக்குவதற்கான முயற்சி. அப்படி போனபோது போயஸ் கார்டன்லேருந்து தான் அந்த அம்மா கிளம்புது, பத்திரிகையாளர்கள் மீட் பண்ணுது. நான் இப்போ டெல்லிக்கு போகிறேன், திருப்பி இதே இடத்துக்கு வரும்போது வாஜ்பாய் பிரதமராக இருக்க மாட்டார் அப்படின்னு எங்கே சொல்லுது? போயஸ் கார்டனில் சொல்லுது. அப்போ இந்த அம்மா டெல்லிக்கு போகிற போது டெல்லியே அரசியல் ஆட்சிக்கு வந்து போயிடுன்னு பெரிய செய்தி. போயஸ் கார்டன்லேருந்து இங்கிலீஷ் செய்திகள் பூரா எங்கேருந்து எங்கள் டெல்லி பூரா லைவ் பண்ணுறான், டெல்லி பூரா. அப்போது இதுதான் அன்றைக்கி இப்போ பெரிய செய்தி. நேஷ்னல் மீடியாக்கள் பூராமே அன்றைக்கி இது வரல, டிவி வரல, ஆங்கில பத்திரிகைகள் தான். ஆங்கில பத்திரிகைகள் பூராமே போயஸ் கார்டனில் இருந்து அப்படி தான் டைட்டில் போடுவான் டெல்லிக்கு. அப்போது போயஸ் கார்டனை ஜெயலலிதாவுடைய அதிகாரபூர்வமான இல்லம். நீங்கள் பிரதமர் இல்லம் நம்பர் 10 ஜன்பத் ரோடு, இது பிரதமர் இல்லம். நம்பர் 10 டவுனிங் ரோடு எங்கள் பிரிட்டிஷ் பிரதமர் இல்லை. இப்படி ஒவ்வொரு இல்லத்துக்குமான ஒரு பேர் இருக்குது. அப்போ 36 போயஸ் கார்டன், 9 கூட்டம் 9 வரும். இப்படி தான் போயஸ் கார்டன் வந்து இந்திய அளவில் புகழ் வாய்ந்தது வாஜ்பாய் அரசை கவிழ்க்கிற போது தான். ஒரு கருத்துக்களை பகிர்ந்து நேரத்தை பயந்தமைக்கு நன்றி, வணக்கம்.